ஜீவனுள்ள தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே, இந்த பின்மாறி எழுப்புதலின் கூட்டத்திலே நாங்கள் ஒரு சிலராய் கூடினாலும் ஆண்டவரே, நம்முடைய வேத வார்த்தை சொல்லியிருக்கிறது, என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடினாலும் நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீங்கள் எங்கள் மத்தியில் உள்ளாவுகிற தேவனாய், எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனாய், எங்களோடு கூட மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் எங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையை கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டீங்க. இந்த ஆராதனை வேலையில் பரிசுத்த ஆவியானுடைய அசைபாடுதல் எங்கள் மத்தியில் இருந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. Lord, we are able to dwell your presence in our midst, oh Lord ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஒரு ஒரு மனுஷியை குறித்து ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு என்ன கற்றுத்தர சித்தமாக இருக்கிறீரோ அதன் மூலமாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை மறுரூபமாகட்டும். நாங்களும் செயல் வீராங்கனைகளாய் எங்களை மாற்றுங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நம்ம ஒரு பெண்ணை குறித்து அவர்கள் வேல்ஸ் தேசத்தில் அவர்கள் மூலமாய் நடந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம இன்றைக்கு பார்ப்போம். நம்மளுக்கு எத்தனை பேருக்கு மேரி ஜோன்ஸ் தெரியும்னு தெரியல. இன்னைக்கு மேரி ஜோன்ஸை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த மேரி ஜோன்ஸ் சொல்லும் பொழுது, இவள் 1784 ஆண்டில் ஒரு நார்த் வேல்ஸ் என்கின்ற தேசத்தில் பிறந்த ஒரு பெண். இவள் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள். அவருடைய பெற்றோருடைய தொழில் என்னன்னு பார்த்தா நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழில். அப்படிப்பட்ட தொழிலே வளர்ந்து வந்த இந்த பிள்ளைக்கு அவள் வாழ்ந்த இடத்துல ஸ்கூல்ஸ் கிடையாது. அவள் ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் ஸ்கூல் இல்லாமல் இருந்தா. ஆனால் ஒரு பக்தி நிறைந்த ஒரு பிள்ளையாக இருந்தா. அவங்க பெற்றோர் அவளுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் திருச்சபை, ஆலயம். ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்களாம். அந்த ஆலயத்தில் ஒரு கருப்பு கலர் புத்தகம் வித் கோல்டன் லெட்டர்ஸில் இருக்கிறத ஒரு ரெவரண்ட் எடுத்து படிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் அந்த பிள்ளைக்குள்ளாக அதிகமாய் போனதாம். இந்த பிள்ளைக்கு அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை அந்த ரெவரண்ட் வாசிக்கும் பொழுது இவருடைய உள்ளத்தில் அதிகமாய் தொட்டதாம். இந்த வார்த்தை ரொம்ப வல்லமையாக இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய 8வது வயதிலே இந்த மேரி ஜோன்ஸ் ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஆனால் 8 வயதுக்கு வருவதற்கு முன்பதாக தன்னுடைய 4வது வயதில் தன்னுடைய தகப்பனாரை இழந்து விட்டாள். இந்த மேரி ஜோன்ஸுடைய தாயார் தான் இந்த மேரி ஜோன்ஸை வளர்க்க வேண்டும். அவருடைய உணவுக்கு எல்லாம் அந்த தாயார் பிரயாசப்பட்டார்கள். இந்த மேரி ஜோன்ஸும் தன் தாயாருக்கு உதவியாக தன் வீட்டில் இருந்து எல்லா பணியும் செய்து கொடுப்பாலாம். ஆனால் இவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய வாஞ்ச, இந்த ஒரு கருப்பு கலர் புத்தகத்தை வச்சு இந்த ரெவரண்ட் ஒவ்வொரு வாரமும் பேசுகிறாரு, இது ஒரு சத்திய வேதாகமும் நினச்சிட்டு இந்த பைபிள் நமக்கு வேணும் என்று சொல்லி யோசித்தாலாம். ஆனால் அந்த வேல்ஸ் தேசத்தில் பேப்பருடைய காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஒரு பைபிளை ஒருத்தர் சொந்தமாக வைத்து கொள்ள முடியாத ஒரு நாட்கள் தான் இந்த 1780 நாட்களில் இருந்துச்சாம். வேல்ஸ் தேசத்தில் அந்த திருச்சபையில் மட்டும்தான் ஒரு பைபிள் இருந்துச்சா, மற்றபடி வேறு யார் இடத்துல அந்த பைபிள் இல்லையா அந்த கிராமத்தில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மேரி ஜோன்ஸுக்கு இந்த பைபிள் மேலே ஒரு வாஞ்சையாம். அப்போது ஈவான்ஸ் என்கின்ற ஒரு தாயாருடைய வீட்டில் அந்த பைபிள் இருந்துச்சான். சுமார் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போய் வாரத்தில் ஒரு முறை அந்த பைபிளை போய் இந்த மேரி ஜோன்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், வாங்கி படிச்சுட்டு அங்கேருந்து திரும்பி வருவாளாம். இப்படி ஒவ்வொரு நாள் வரும்போது சில நேரத்தில் கால தாமதமாகவும் வருவார்களாம். ஏன்னா லேட்டாகி பைபிள் அதிகமாக படிச்சுட்டு லேட்டாக வருவாங்களாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் தாயார்கிட்ட கேட்டாங்களாம், அந்த மேரி ஜோன்ஸ்,
அம்மா நம்மளுக்கு ஒரு பைபிள் வாங்கினா என்ன அப்படின்னு கேட்ட பொழுது அவருடைய தாயார் சொன்னாங்களா, மேரி நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமானது கிடையாது வாங்குறதுக்கு, அதுக்கு விலை கிரயம் அதிகமாக செலுத்த வேண்டும், நம்ம கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது மேரி அப்படின்னு சொன்னாங்களாம். இவ சொன்னால இல்லம்மா, அந்த வாரத்தில் ஒரு முறை படிக்கிற அந்த வேத வசனம் என் உள்ளத்தில் அதிகமாய் தேவன் பேசுகிறார், அந்த வார்த்தையை நான் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கேட்க கூடாது, நான் தினமும் கேட்க வேண்டும் என்று சொல்லி மேரி ஜோன்ஸ் தன்னுடைய தாயார் இடத்துல கெஞ்சினாலாம். தாயார் சொன்னாலாம், ஏசப்பா கிட்ட முழங்கால் படிட்டு ஜோமனு, கண்டிப்பாக உனக்கு அந்த வேத புத்தகம் கிடைக்கும் என்று சொன்னாங்களாம். இந்த மேரி ஜோன்ஸ் தினமும் ஜோம்னுவால முழங்கால் படிட்டு, ஏசப்பா எனக்கு அந்த பைபிள் வேணும் ஆண்டவரே, எனக்கென்று சொந்தமாய் ஒரு பைபிள் வேணும் என்று சொல்லி அதிக ஜெபத்தோடு காத்திருந்தது மாத்திரமல்ல, அவளுக்கு ஒரு பைபிள் வாங்குவதற்கு முயற்சி எடுக்க ஆரம்பித்தாலாம். 8வது வயதில் அந்த கிராமத்தில் ஒரு தாமஸ் சார்லஸ் என்கின்ற ஒரு ரெவரண்ட் மூலமாக ஒரு ஸ்கூல் துவங்கப்பட்டதாம். சொன்னாங்களாம், ஏய் மேரி ஜோன்ஸ், நீ பைபிள் படிக்கணும்னு ஆசைப்பட்டல, உனக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க, நீ சீக்கிரமா படிப்பறிவு பெற்று பைபிளை நல்லா கற்றுக்கொள்ளலான்னு சொன்ன பொழுது இவளுக்கு மிகுந்த சந்தோஷம். அந்த ஸ்கூலில் போய் சேர ஆரம்பித்து வாசிக்க கற்றுக்கொண்டாலாம். இதற்கு பிற்பாடு அவளுடைய ஆர்வம் அதிகமானதாம் வேதத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி. 6 வருஷம் she prepared to buy the Bible. ஒரு வேதத்தை வாங்குவதற்கு இந்த மேரி ஜோன்ஸ் முட்டைகள், தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கோழியிலிருந்து வரக்கூடிய முட்டைகளை சேகரித்து விற்று பைபிள் வாங்குறதற்கு சேர்த்து வச்சாலாம். காடுகளில் சென்று விறகுகளை பொறுக்கி அதை விற்று வரக்கூடிய வருமானத்தை ஒரு உண்டியலில் போட்டு அதை சேகரிக்க ஆரம்பித்தாலாம். சில வீடுகளில் தங்கள் பிள்ளைகளுக்கு அந்த நெசவு செய்வதற்கு, துணிகளை தைப்பதற்கு இந்த மேரி ஜோன்ஸ் உதவி பணத்தை சேகரித்து ஆரம்பித்தாலாம். இதை பார்த்து அந்த ஈவான் என்கின்ற அந்த தாயார் இவருடைய வாஞ்சியை பார்த்து தன்னுடைய வீட்டில் சின்ன சின்ன வேலை செய்யும் பொழுது அதில் வரக்கூடிய பணத்தையும் கொடுத்து, மேரி ஜோன்ஸ் நீ சீக்கிரமாக வேதத்தை வாங்கி கொள்வதற்கு நானும் உதவி செய்கிறேன்னு உதவி செஞ்சாங்களாம். பாருங்களேன், அந்த சின்ன பிள்ளை தன்னுடைய 10வது வயதில் சேகரிக்க ஆரம்பித்த பணம் தன்னுடைய தேவைகளை குறைத்து கொண்டு, தனக்கு ஆடைகள் வாங்குவதை குறைத்து கொண்டு, தனக்கு வேண்டிய பலவிதமான சௌகரியமான வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி ஒரு வேத புத்தகத்தை வேண்டும் என்று சொல்லி அந்த வேத புத்தகத்துக்காய் தான் அநேக தியாகம் செய்தால். அந்த கிராமத்தில் இந்த புத்தகம் கிடையாது, வேத புத்தகம். எனவே நான் இந்த புத்தகத்தை வாங்கினேன் என்றால், if I buy this, purchase this Bible for me, இந்த வேதத்தை என் கிராமத்துக்கு நான் சொல்லி கொடுப்பேன் என்று சொல்லி பாரத்தோடு பிரயாசப்பட்டாலாம். பாருங்க, 1800வது ஆண்டுல அவள் பைபிள் வாங்குவதற்கு சேகரித்த காசு கிடைச்சதான். உடனே போயிட்டு அவருடைய திருச்சபையிட்ட கேட்டாலாம், வேதத்தை எங்க வாங்குவதுன்னு சொன்ன பொழுது அங்க சொன்னாங்களாம், வேதாகமம் இந்த கிராமத்தில் லின்ஃபேட் ஏஞ்சல் என்கின்ற இந்த கிராமத்தில் கிடைக்காது, லின்ஃபேட் ஏஞ்சல் என்கிற கிராமத்தில் கிடைக்காது, பாலா என்கின்ற ஒரு நகரத்துக்கு நீ பிரயாணப்பட்டு போனாதான் அது கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது இவள் விசாரித்தாலும் அது எங்க கிடைக்கும்னு பார்த்தா, இட் இஸ் நியர்லி 26 miles from his village. 26 மைல் தூரம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிராமத்திலிருந்து நடந்து போகணுமா. there is no specific vehicle. அந்த நாட்கள்ல வெஹிக்கிள் கிடையாது, நடந்து தான் போகணும். சுமார் 42 கிலோமீட்டர். இட் இஸ் அரௌண்ட் 42 கிலோமீட்டர்ஸ். அப்போ இவ மேரி ஜோன்ஸ் அவங்க அம்மா கிட்ட கேட்டாலாம், அம்மா பணம் சேர்ந்தாச்சு, பைபிள் வாங்குவதற்கு நான் போறேன்னு சொன்ன பொழுது அவருடைய தாயார் சொன்னாங்களா, how you are going to travel 42 kilometers? மகளை எப்படி 42 கிலோமீட்டர் நீ நடந்து போவேன்னு சொன்ன பொழுது அவர் சொன்னாலாம், ஏசப்பா என் கூட இருக்கிறாங்கப்பா, இம்மானுவேல் என் கூட இருக்கிறாரு, நான் போகும் வழியெல்லாம் அவரை நான் நினைச்சு கொள்வேன், அவரின் பாதைகளை செவ்வை பண்ணுவார். இது எனக்கு மிகுந்த ஒரு தாகமும் வாஞ்சியா இருக்குது வேதத்தை வாங்குவதற்கு, அதனால் நிச்சயமாக தேவன் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லி she started at the early morning to travel to the town of Bala. இந்த பாலா என்கின்ற நகரத்திற்கு
அதிகாலையிலே எழும்பி காலில் செருப்பு கூட இல்லாம தன்னுடைய ஒரே ஷூவை தன்னுடைய 2 கையில தூக்கி கொண்டு போனாலாம். ஏன் தெரியுமா? அந்த நகரத்துக்குள்ள போகும்போது ஷூவை போட்டுடலாம். இங்கிருந்து நான் 40 கிலோமீட்டர்ஸ் நடந்து போனா அந்த ஷூ தேஞ்சி நான் போகிற இடத்திற்கு உள்ளே போக முடியாது, திரும்பி வருவதற்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது என்று சொல்லி மலைகளிலும் குன்றுகளையும் தாண்டி இந்த பெண் ஒரு 15 வயது மேரி ஜோன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கடந்து போனாங்களாம். மாலை நேரம் சூரியன் மறைந்து இருட்டாகிற நேரத்தில் அவர்கள் இந்த தாமஸ் சார்லஸ் என்கிற வீட்டுக்குள்ள போனாங்களாம். அந்த ரெவரண்ட் கூப்பிட்டு என்னம்மா இந்த டைமில் வந்திருக்கிறேன்னு கேட்ட பொழுது, உங்ககிட்ட தான் இந்த வேல்ஸ் வெர்ஷன் பைபிள் இருக்குதாமே, வேல்ஸ் மொழியில் இருக்கக்கூடிய பைபிள் உங்ககிட்ட தானே இருக்கிறது ஐயா, அதை பெற்றுக்கொள்வதற்காக 6 வருடம் நான் சேகரித்த பணத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஐ ஹவ் டிராவல்ட் 42 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் மை டவுன். என்னுடைய கிராமத்திலிருந்து நான் 40 கிலோமீட்டர் வந்திருக்கிறேன்னு சொன்ன பொழுது அந்த சார்ல்ஸுடைய உள்ளம், அந்த தாமஸ் சார்ல்ஸுடைய உள்ளம் உடைத்ததாம். ஒரு வாலிப சிறு பெண், ஒரு 15 வயது பெண், ஒரு 42 கிலோமீட்டர் அதிகாலையிலிருந்து எழுந்து நடந்து ஒரு வேத புத்தகத்தை வாங்க வந்திருக்கிறாள் என்று சொல்லி அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டதாம். உடனே அந்த தாமஸ் சார்லஸ் சொன்னாரா, ஓ மேரி ஜோன்ஸ், நீ வந்தது மகிழ்ச்சி தான், ஆனால் உனக்கு பைபிள் கொடுக்கிற நிலைமையில நான் இல்லை. எல்லா பைபிள்ஸும் விற்கப்பட்டு விட்டது, என்கிட்ட ஒரு பைபிளும் இல்லைன்னு சொன்னாலாம். ஓ என்று அழுதாலாம் மேரி ஜோன், ஓ என்று தேம்பி தேம்பி அழுதாலாம். நான் சேர்த்த பணம், நான் பிரயாணப்பட்ட தூரம் எல்லாம் வேஸ்டா போகாது, என் ஆண்டவர் சொன்னாரு நான் உன் கூட வருவேன் என்று சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி ஓன்னு அழுதாலாம் அந்த 15வது வயது மகள் தாமஸ் சார்லஸுடைய உள்ளம் உடைக்கப்பட்டதான். அவர் இடத்துல இருந்த ஒரு சில பைபிள், வேல்ஸ் ரிவைவல், வேல்ஸ் மொழியில் இருந்த பைபிள் தன் நண்பருக்காக விற்கப்பட்டது. காசு வாங்கிட்டாரா, இன்னும் வாங்கிறதுக்கு வரல, அந்த ஒரு பைபிள் இருந்துச்சான். அப்போ இந்த தாமஸ் சார்லஸ் சொன்னாரா, மேரி ஜோன்ஸ், நீ இவ்வளோ வாஞ்சியா அந்த பைபிளை பெறுவதற்காக வந்திருக்கிறியே, இந்த பைபிளை நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன், என் ஃப்ரெண்டு கிட்ட நான் எப்படியாவது நான் பேசி அது வர வச்சு அவனுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி மேரி ஜோன்ஸ் கிட்ட அந்த பைபிள் அப்படி கொடுத்த பொழுது மேரி ஜோன்ஸுடைய உள்ளம் மகிழ்ச்சியினால குதிச்சுதான். After she received the Bible, she was jumping to the earth and to the sky. அப்படி குதிச்சாலாம். தன்னுடைய மார்பிள் அணைச்சிக்கிட்டு, இத்தனை வருஷங்களாய் நான் பிரயாசப்பட்ட வேதாகமம் என் கையில கிடைச்சதுன்னு சொல்லி மகிழ்ச்சியில இருந்தாலாம். அந்த தாமஸ் சார்லஸ் சொன்னாராம், மகளே நேரம் கடந்து போயிடுச்சு, இன்னைக்கு நைட் தங்கிட்டு நீ காலையில் போன்னு சொன்ன பொழுது காலையில் எழுந்துட்ட உடனே இந்த மேரி ஜோன்ஸ் வேதத்தை சுமந்து கொண்டு ஓடி போனாலாம் தன்னுடைய கிராமத்துக்கு. அந்த கிராமம் எதிர்பார்த்து கொண்டிருந்ததான், ஓ மேரி ஜோன்ஸ் நேற்று போனாலே அவள் வேதத்தை எடுத்துக்கொண்டு வருவாளான்னு சொல்லி அந்த முழு கிராமமும் காத்து கொண்டிருந்ததான். மேரி ஜோன்ஸ் தன்னுடைய கரத்தில் வேதத்தை சுமந்து கொண்டு வந்த பொழுது அந்த கிராமமே மகிழ்ச்சி விட்டுறதான். ஏன் தெரியுமா அன்பு தேவ ஜனமே, அந்த கிராமத்தில் ஒரு வேதாகமும் கூட கிடையாது. அப்படிப்பட்ட நாட்கள், because the Bible is very costly on those days. அந்த நாட்கள்ல வேதாகமம் மிகவும் விலையேற பெற்றதா இருந்துச்சு, விலை மதிப்பு அதிகமா இருந்தது. அதை சாதாரணமான ஜனங்களால வாங்கி கொள்ள முடியாது. அதோட பேப்பர் காஸ்ட்லாம் ரொம்ப அதிகம். அந்த நாட்கள்ல வேல்ஸ் தேசமும் பிரான்ஸ் தேசமும் இப்படிப்பட்ட தேசங்கள் போர்ல இருந்ததுனால they don't have much finance, பணங்கள் கிடையாத நாட்கள். இந்த வேதத்தை எடுத்துட்டு வந்துட்ட உடனே இந்த மேரி ஜோன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமா, பாருங்க 40 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து ஒரு வேதத்தை பெற்றுக்கொள்வதற்கு 6 வருடங்கள் சேகரித்த பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிற அந்த மேரி ஜோன்ஸ். இந்த செய்தி இந்த ஒரு மகளுடைய வாஞ்சை தான், இந்த ஒரே ஒரு மேரி ஜோன்ஸுடைய வாஞ்சை தான் பைபிள் மேலே. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. என்ன மாற்றத்தை கொடுத்தது தெரியுமா? அந்த கிராமத்துக்குள்ளாய் வேத வசனம் பெருக ஆரம்பிச்சது. எல்லாருடைய உள்ளத்திலும் வேதாகமத்தினுடைய வசனம் போனது. எல்லாருக்கும் வாசிப்பதற்கு மேரி ஜோன்ஸ் தன்னுடைய பைபிளை ஷேர் பண்ணுவாலாம். அது மாத்திரம் இல்லை, தாமஸ் சார்லஸை பாதித்ததான் இந்த செய்தி. இந்த தாமஸ் சார்லஸை பாதித்ததான்.
ஒரு வாலிப 15 வயது மகள் ஒரு 42 கிலோமீட்டருக்கு மேல வேல்ஸ் கிராமத்திலிருந்து இந்த வேதத்துக்காக இவ்வளோ பிரயாசம் எடுக்க வேண்டும் என்றால், வேல்ஸ் தேசத்தில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் இந்த வேதத்தை நான் மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை இந்த தாமஸ் சார்லஸ் ஆரம்பித்தாராம். In 1804 1804 ஆண்டிலே அந்த கூட்டத்தை நடத்தின பொழுது the British Bible Society, the British Foreign Bible Society முதல் ஆரம்பிக்கப்பட்டதாம். அதன் மூலமாக அவர்கள் என்ன தீர்மானங்கள் எடுத்தாங்க தெரியுமா? இந்த வேதாகமத்தை நாம் விலை குறைந்த நோக்கத்தோடு எல்லா ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விலை குறைவோடு அநேகருக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். இன்னைக்கு தேசம், நம்முடைய தேசத்தில் பைபிள் சொசைட்டி இருக்குது பார்த்தீங்களா? இது உருவானதுக்கு காரணம் ஒரு தாமஸ் சார்லஸ் மூலமாக தான். ஆனால் இந்த தாமஸ் சார்லஸை பாதித்தது என்னன்னா, ஒரு மேரி ஜோன்ஸ் உடைய வாஞ்சை, ஒரு மேரி ஜோன்ஸ் உடைய தாகம் வேத வசனத்தை குறித்து, அது தேசம் இல்ல உலகத்தையே மாற்றம் வந்தது. பாருங்களேன், 120 தேசத்துக்கு மேல இந்த பைபிள் சொசைட்டி இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேக இடங்கள் இந்த பைபிள் சொசைட்டி, சிலோன் பைபிள் சொசைட்டி, இந்தியா பைபிள் சொசைட்டி, இது எல்லாம் யார் மூலமா ஆரம்பிக்கப்பட்டதுன்னா இந்த மேரி ஜோன்ஸ் என்கின்ற அந்த தங்கச்சி மூலமா தான். பாருங்க, ஒருத்தர் கீழ்ப்படிதல், ஒருத்தருடைய வாஞ்சை உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இன்னைக்கு பாருங்க, கிதியோன்ஸ் பைபிள்னு சொல்லி நம்முடைய செங்கல்பட்டில், நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு பைபிள் பப்ளிஷ் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது தெரியுமா? என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்ததுனால அவங்க சுலபமாக கொடுத்தாங்க பைபிள்ஸ். பட் இன் இந்தியா தட் ஃபாரின் ஃபண்ட்ஸ் ஹவ் பீன் அப்ரஸ், அது வர முடியாதபடி தடுக்கப்பட்டதுனால இப்போ எல்லாரும் இந்தியர்களும் அதற்கென்று பைபிள் வாங்குவதற்கு தன் பணத்தை கொடுக்க ஆரம்பித்து அதன் மூலமாக தான் பைபிள் வாங்குறாங்க. என் அன்பு தேவ ஜனமே, நம்ம கரத்தில் ஆண்டவர் இலவசமாக இந்த பைபிளை கம்மி ரேட்டில் நம்மளுக்கு கிடைச்சது காரணம் யார் தெரியுமா? ஒரு மேரி ஜோன்ஸ். இதை நம்ம வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த வேதத்தை நம்ம படிக்கிறோமா? தினமும் இந்த வேதத்தில் பல மணி நேரம் நம்ம செலவு பண்ணுறோமா? இன்றைக்கி எவ்வளோ ஸ்டடி பைபிள்ஸ், எவ்வளோ அநேக பைபிள்ஸ் நம்ம வீட்டு ஷெல்ஃபில் இருக்குல்ல. ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் பைபிளில்? அந்த ஒரு 15 வயசு மகள், தன்னுடைய 8வது வயதுலேருந்தே ஒரு வாஞ்சை இருந்த ஒரு மகளுக்கு அந்த பைபிள் கிடைச்சிது. அதன் மூலமாய் அந்த வில்லேஜ் ஃபுல்லாக வசனம் பரவினது. ஒரு சார்லஸ் மூலமாய் அந்த தாக்கம் உலகத்தையே பாதித்ததுனால அநேக பணக்காரர்கள் அந்த வேதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்களாம் அமௌண்ட். என் அன்பு தேவ ஜனமே, இந்த வேத வசனத்தை நம்ம தினமும் நம்முடைய கரத்தில் ஆண்டு கொடுத்துருக்கிறார். காலையில் எழுந்து நம்ம தியானிப்போம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வேதத்தை வாசிப்போம், முழங்காலில் நின்று வாசிப்போம். எமில் ஜெபசிங் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, முழங்காலில் நின்று வேதத்தை கற்றுக்கொள்ள எனக்கு உணர்த்தும் தேவான்னு சொல்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் நம்ம முழங்கால நின்று படிக்கிறோம்? எத்தனை பேர் வேத வசனத்தை வாஞ்சியோடு நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு நிறைய கற்று தருவார் தேவ பிள்ளைகளே. இதை நம்ம வாசிக்க தான் இதனுடைய மகத்துவங்களை நம்ம அநேக ஜனங்களுக்கு கொண்டு போக முடியும். இதனுடைய மறைப்பொருள்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த முடியும். இதனுடைய ஆழங்களை நமக்கு ஆண்டவர் கற்றுத்தர முடியும். அதற்காக இந்த வேதத்தை நம்ம நேசிப்போம், இந்த வேதத்தை நம்ம வாசிப்போம், இந்த வேதத்தை நம்ம மெடிடேட் பண்ணுவோம், இந்த வேதத்தினுடைய வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள்லாம் இந்த வேதத்தை ஷெல்ஃப்ல வைக்கல, அவங்களோட இருதயத்துக்குள்ளாக விதைத்தார்கள் வசனத்தை. அதனால தான் மேரி ஜோன்ஸ் வயது சென்ற பொழுது அவளுடைய கண் பார்வை குறைந்தாலும் அந்த வேத வசனம் இருதயத்துக்குள்ளாக இருந்ததுனால அவருடைய மனக்கண்கள் எப்பொழுதும் தெளிவாக இருந்துச்சு. ஒரு நாள் நமக்கும் கண்ணு தெரியாமல் போகும் வயசாகும் பொழுது. ஆனால் அந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளால் இருந்துச்சுன்னா நம்முடைய மனக்கண்கள் எப்பொழுதுமே வெளிச்சமாக இருக்கும். நம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, ஒரு சிறுமி மேரி ஜோன்ஸுடைய வாஞ்சை ஆண்டவரே, இந்த மேரி ஜோன்ஸ் பைபிளில் இருந்த ஆண்டவரே தாகம் ஆண்டவரே, அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், தனக்குன்னு ஒரு பைபிள் வேணும் என்று சொல்லி ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே
அநேக வசதிகளை குறைத்து கொண்டு ஆண்டவரே 6 வருஷங்கள் இதற்காய் சேகரித்த பணத்தை ஆண்டவரே 42 கிலோமீட்டர்ஸ் வெறுங்காலில் நடந்து ஆண்டவரே அந்த நாட்களில் பைபிள் வாங்க கிருபை கொடுத்தீங்களா ஆண்டவரே. இன்னைக்கு எங்கள் கையில் இலவசமாய் ஆண்டவரே அன்றை கொஞ்சம் விலை கொடுத்த ஆண்டவரே ஈவன் த ஸ்டடி பைபிள்ஸ் ஆண்டவரே அநேக டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு ஆண்டவரே ரிசோர்சஸ் எல்லாம் கரத்தில் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் அந்த வேதத்தை மறந்தவர்களாய் ஆண்டவரே வேதத்தை ஆண்டவரே இது அந்நிய காரியமாய் நாங்கள் யோசிக்கிறோமே ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க தகப்பனே. ஒரு மேரி ஜோன்ஸ் இல்லைன்னா ஆண்டவரே இந்த வேதாகமம் இவ்வளவு தேசங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்க முடியாது ஆண்டவரே. இந்த மேரி ஜோன்ஸ் உடைய தியாகம் இல்லை என்றால் ஆண்டவரே ஒரு ரிச்சர்ட் சார்லஸை எழுப்பியிருக்க முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு நபராய் ஆண்டவரே இந்த மேரி ஜோன்ஸை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினீரே. எங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மேரி ஜோன்ஸை போல் ஆண்டவரே தேனிலும் தெனித்தேனிலும் மதுரமானது ஆண்டவரே, பசும்பொன்னிலும் பொன்னிலும் பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது ஆண்டவரே. இதை நாங்கள் விரும்பி வாசிக்க, இதை சுவைத்து வாசிக்க கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் எங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. நாங்கள் கீழ்ப்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வேதத்தை வாசி, அதை அன்றும் நேசி, தினம் அப்பியாசி, நீ சுகவாசி. ஆண்டவர் நமக்கு அருளின விளக்கு, அதை படிப்போருக்கு நன்மைகள் இருக்கு. நல்வழியோதும் நன்றே போதும் இயேசுவின் பாதம் சேர்த்திடும் வேதம். வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் அப்பியாசி, சுகவாசி.